இன்றைக்கி கூட்டான என்ன குக் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? கார்லிக் லேஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம அந்த கார்லிக் லேஸ் செய்யறதுக்கு நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் வேணும். அதை நம்மளே ரெடி பண்ணலாம். இப்போ அதுக்கு 1 கிளாஸ் பால் எடுத்து நம்ம ஹீட் பண்ணி அதில் 5 to 7 ட்ராப்ஸ் லெமன் ஆட் பண்ணி லெமன் ஆட் பண்ணோடனே அது நல்லா திரிஞ்சு வந்துடும். அது நல்லா திரிஞ்சு வந்த உடனே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு அது நல்லா வாட்டரெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி அது கூடயே லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் காஞ்ச மிளகாவும் கார்லிக்கையும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை இந்த பேனில் ஆயில் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்ச கார்லிக்கையும் நம்ம கட் பண்ணி வச்ச காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம அதை க்ரீமோடு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் காஞ்ச மிளகா ஆட் பண்ணதுனால காரம் அவ்வளோவா இருக்காது. இப்போ நம்ம அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி அது கூட சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலில் லேஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச க்ரீம் அந்த க்ரீமை நம்ம லேஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடயே குட்டி குட்டியாக ஆனியன் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ அதை ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.